தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்டின்னா, அரசியல் பத்தி தான். அரசியல் இப்போ சூடு பறக்க போயிட்டுருக்க இந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் வரவிருக்க முன்னாடியே பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ மேல் சபை எம்பிக்கான தேர்தல் தான் வரப்போகுது. அது வர்றதுக்கு முன்னாடியே இந்த காலி இடங்கள நிரப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு அரசு தேர்தல் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்டின்னா, வருகிற மார்ச் 16ஆம் தேதிங்க. மார்ச் 16ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்த தேர்தல்ல பார்த்தீங்க அப்டின்னா, திமுகவுக்கு 4 சீட்டும் 2 சீட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அதிமுகவுக்கும் இருக்குங்க. ஆல்ரெடி திமுகவ சேர்ந்த என்.ஆர். இளங்கோ அவர்கள், பி. செல்வராசு அவர்கள் திருச்சி சிவா அவர்கள், டாக்டர் கனிமொழி அவர்கள், அது மட்டும் இல்லாம என்.வி.என். சோமு அவர்களும் திமுகல ஆல்ரெடி அந்த பதவியில இருந்தாங்க. அது இல்லாம அதிமுகல பார்த்தீங்க அப்டின்னா, எம். தம்பிதுரை அதிமுக கூட்டணியை சேர்ந்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரும் இந்த தேர்தல்ல இருந்தாங்க. இவங்களுக்கான பதவிக்காலம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவடைகிறது. அது மட்டும் இல்லாம தமிழகம் உட்பட 10 மாநிலங்கள்ல இந்த எம்பி சீட் வந்து காலியா இருக்கு. மொத்தம் 37 மேல் சபை எம்பி சீட்டு காலியா இருக்குங்க. இதுக்கான மனு தாக்கல் பார்த்தீங்க அப்டின்னா, வருகிற 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. வேட்பு மனு தாக்கல் பார்த்தீங்கன்னா, மார்ச் 5ஆம் தேதியோட கடைசி நாள்னு சொல்றாங்க. மனுக்கள் மீதான பரிசீலனை பார்த்தீங்க அப்டின்னா, 6ஆம் தேதி நடக்க இருக்க நிலைமையில, மார்ச் 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மனுவ திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாகும்னு சொல்றாங்க. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 234 சட்டசபை உறுப்பினர்களில் ஒரு கட்சிக்கு 32 உறுப்பினர் இருந்தா மட்டுமே மேல் சபை எம்பி பதவிக்கு தேர்வு செய்ய முடியும். இந்நிலையில பார்த்தீங்க அப்டின்னா, திமுகவுக்கு மேல் சபை எம்பி 4 சீட்டும் அதிமுகவுக்கு மேல் சபை எம்பி பதவிக்கான சீட்டு 2ம் இருக்கு. அவங்களுக்கு 4 இவங்களுக்கு 2 தான் கிடைக்கும். இந்நிலையில பார்த்தீங்க அப்டின்னா, திமுகவும், அதிமுகவும் இந்த மேல் சபை எம்பி யார் ஆக்கப் போறாங்க அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போது பேசும் பொருளாவும் இருக்கு இல்லையா? திமுகல பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஆல்ரெடி இருந்த திருச்சி சிவா அவர்கள் என்.ஆர். இளங்கோ அவர்கள தான் அவங்க கட்சியிலிருந்து அவங்களையே நிறுத்த வைக்க போறதா பேச்சு வருது. இந்த நிலையில அதிமுகவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு தான் பெரும் பிரச்சனைன்னு சொல்லப்படுது. ஏன் அப்டின்னா, லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்டின்னா, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மேல் சபை எம்பி பதவி ஒண்ணு குடுக்கப்பட்டதா இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. அத வந்து அந்த டைம்ல பண்ணல. அப்ப கூட பிரேமலதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்ட வச்சிருந்தாங்க. எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அத தொடர்ந்து இப்போ தேமுதிக பிரேமலதா அவங்களுக்கு குடுப்பாங்களா? அது இல்லாம ஆல்ரெடி தினகரன் அது இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவருக்கு குடுப்பாரா? இல்ல தினகரன் குடுப்பாரா? இல்ல பிரேமலதா அவங்களுக்கு குடுப்பாங்களா? அப்படிங்கிறது இப்ப அதிமுகவுக்கு தான் பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. அது இல்லாம டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு, ஆல்ரெடி நான் சட்டசபை தேர்தல்ல நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து அவரு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேல் சபை எம்பிக்கான பதவி வேணும். இபிஎஸ்ட்ட கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. 2 பதவி மட்டுமே இருக்கிற அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி மேல் சபை எம்பி பதவியில அன்புமணி ராமதாஸ் அவங்க இருந்தாங்க. அத தொடர்ந்து திரும்பவும் அவர் அந்த பதவி கேட்கதா சொல்லப்படுது. அது இல்லாம கன்ஃபார்ம் அன்புமணி நிக்க வைப்பாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இன்னும் ஒரு சீட் அந்த ஒரு சீட் தினகரன் குடுக்க போறாரா? தேமுதிக பிரேமலதா அவங்களுக்கு குடுக்க போறாரா? அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி இருக்கிற 2 பதவிக்கு 3 பேர் போட்டியிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, பெரும் நெருக்கடியான சூழல்ல தான் அதிமுக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. திமுக பார்த்தீங்க ஆல்ரெடி இருந்த 2 பேர நிக்க வைக்க போறாங்க. மீதி இருக்கிற 2 சீட்டுக்கு மட்டும் தான் அவங்க வந்து யோசிச்சு செயல்படுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே என்ன மாரி முடிவு எடுக்க போறாங்க? ஒருத்தர பகச்சுக்கிட்டா தான் ஒருத்தர இணைச்சுக்க முடியும். அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்காங்க அதிமுக. இப்ப யார பகச்சுக்க போறாங்க? யார இணைச்சுக்க போறாங்க? அப்படிங்கிறது தெரியல. தினகரன் அவருக்கு குடுப்பாரா? அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இபிஎஸ் என்ன முடிவு தான் எடுப்பாரு? அப்படிங்கிறது மக்கள் மத்தியில கேள்விக்குறியா இருக்குங்க. இது போன்ற செய்திகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு என்ன அப்டேட்ஸ்ங்கிறத பார்ப்போம்.